ஓம் நமோ நாராயணாய நமக. அன்பார்ந்த தினபூமி நேயர்களே வணக்கம். இன்றைய தேதி 4/8/2019, கிழமை ஞாயிற்றுக்கிழமை. திதி வளர்பிறை சதுர்த்தி திதி. மாலை 6:40 வரை இருக்கிறது. நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம். உத்தர நட்சத்திரம் அமிர்தியாகும். உத்தரத்துக்கு அப்புறம் அஸ்தா நட்சத்திரம் சித்தையாகும். இன்று மாத சதுர்த்தி. சிறுவில்லிபுத்தூரில் இன்றைய நாள் ஆடி போகிறோம். மாத சதுர்த்தி நாக சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. நாகத்திற்கு பூஜை செய்யக்கூடிய தினம் இன்று. நாளை நாக பஞ்சமி. அதனால் இந்த 2 நாளும் நாகத்திற்கான ஒரு சிறப்பான நாள். ஞாயிற்றுக்கிழமை 12 to 1:30 யமகண்டம், 3 to 4:30 குளிகை, 4 to 6 ராகுகாலம். சுபஹோரைன்னு பாரபட்சத்தில் காலை 7:30 to 10, மத்தியானம் 2 to 4:30, 9 to 12 சுபஹோரைகளாகும். இன்றைய நாள் உத்தர நட்சத்திரம் நாள் நல்லா இருக்குது. நாக சதுர்த்தி மாத சதுர்த்தி இருக்குது. அதனால் அனைத்து விதமான பூஜை புரஸ்காரங்கள் செய்துவதற்கு நல்ல நாள். இன்றைய நாள் சுப நாளாக இருக்குது. சுப காரியங்கள் செய்து கொள்ளலாம். ராசி பலன்களை பார்ப்போமா. அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, எதிர்பாராத பணவரவு உண்டு. வின் பிரச்சனைகள் இருந்தாலும் இன்று தீர்வடையும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். வெளி உலகத்தில் நன்மதிப்பு ஏற்படும். சகோதர ஒற்றுமை மட்டும் குறையும். தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் பரவாயில்லை. வீண் வார்த்தைகள் மட்டும் தவிர்ப்பது நன்று. கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். கலைத்தில் இருப்பவர்களுக்கு மதிப்பு உயரும். வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனம் தேவை. தொழிலாளர் ஒற்றுமை குறைய வாய்ப்பு இருக்கிறது. சுப செலவுகள் ஏற்படும். நல்ல தினமே. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ஆரோக்கியம் பரவாயில்லை. தன்னம்பிக்கை பிறக்கும். எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி என்பதால் மன மகிழ்ச்சி ஏற்படும். சுப செலவுகள் ஏற்படும். சகோதர ஒற்றுமை குறைய வாய்ப்பு இருக்கிறது. தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். குழந்தைகள் அனுசரணையாக இருப்பார்கள். தாய் தந்தைகளை நீங்கள் கவனித்துக் கொள்வீர்கள். உறவுகளத்தில் நட்பு விரிவடையும். ஆங்கில நட்புகள் ஏற்படும். சகோதர ஒற்றுமை மட்டும் குறைய வாய்ப்பு இருக்கிறது. தொழிலாளர் ஒற்றுமையும் குறையும். அதனால் வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனம் தேவை. உயர் எதிரிடம் வழங்கும் பொழுது கனிவு தேவை. கலைத்துறையில் இருப்பவர்கள் நன்மதிப்பை பெறுவார்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, ஆரோக்கியம் சுமார். வீண் வார்த்தைகள் தவிர்ப்பது நன்று. பேச்சில் கனிவு தேவை. யாரிடமும் பகைத்து கொள்ளாமல் இருப்பது நன்று. சுக சௌகரியங்கள் அதிகரிக்கும். வாகன வசதிகள் ஏற்படும். வாகனத்தை செல்லும் பொழுது சற்று கவனம் தேவை. தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் பரவாயில்லை. தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பதை சிலாகியம். எந்த வேலை செய்தாலும் சற்று கவனம் தேவை. தொழிலாளர் ஒற்றுமையும் குறைய வாய்ப்பு இருக்கிறது. வீண் செலவுகள் தவிர்ப்பீர்கள். வரவுக்கேற்ற செலவுகள் ஏற்படும். மிதமான தினமே. அன்பார்ந்த கர்க்கடக ராசி நேயர்களே, வார்த்தைகளில் கனிவு தேவை. வேலை செய்யும் இடத்தில் கவனமாக இருப்பது நன்று. புதிய முயற்சிகளில் ஆழ்ந்து யோசித்து ஈடுபடுவது நன்று. கணவன் மனைவி அந்யோன்யம் பரவாயில்லை. தொழிலாளர் ஒற்றுமை குறைய வாய்ப்பு இருக்கிறது. எந்த வேலை செய்தாலும் சற்று கவனம் தேவை. கலைத்தில் இருப்பவர்களும் வார்த்தைகளுக்கு தன்னுடைய கலைக்கு மதிப்பு இல்லை என்று சில நேரத்தில் வருத்தப்படுவீர்கள். வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். மதிப்பு உயரும். மிதமான தினமே. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, ராசியிலிருந்து 2ஆம் இடத்திற்கு சந்திர பகவான் சென்று விட்டார். ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டும். வீண் வார்த்தைகள் தவிர்ப்பது நன்று. வெளி உலகத்தில் பழகும் பொழுது சற்று கவனம் தேவை. உற்றாகும் இடத்தில் பழகும் பொழுதும் எச்சரிக்கையாக இருப்பது நன்று. நண்பர்கள் எதிரியாகலாம். எதிரிகள் நண்பராவது மிக கடினம். அதனால் எந்த வேலை செய்தாலும் சற்று கவனம் தேவை. கணவன் மனைவி அஞ்ஞானம் பரவாயில்லை. தொழிலாளர் ஒற்றுமை குறைந்து பின்பு சரியாகும். சுப செலவுகள் ஏற்படும். மிதமான தினமே. அன்பார்ந்த கன்னியா ராசி நேயர்களே, ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டும். வீண் வார்த்தைகள் தவிர்ப்பது நன்று. சுக சௌகரியங்கள் குறைய வாய்ப்பு இருக்கிறது. தாயாரின் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டும். தந்தையாரின் ஆரோக்கியம் பரவாயில்லை. மன சஞ்சலங்கள் வந்து போகும். வீண் வார்த்தைகள் தவிர்ப்பது நன்று. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மதிப்பு உயரும். நல்ல தினமே. அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, ஆரோக்கிய குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. வார்த்தைகளில் கனிவு தேவை. எதிலும் அவசரப்படாமல் இருப்பது நன்று. வீண் வார்த்தைகளும் தவிர்ப்பதால் பிரச்சனைகள் எதிர்கொள்ளாமல் இருக்கலாம். தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் பரவாயில்லை. வானத்தை செல்லும் பொழுது சற்று கவனம் தேவை.
கலைத்துறையில் இருப்பவர்கள் மேன்மை பெறுவார்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, திடீர் யோகம் அஷ்டமும் ஏற்படும். தான் உண்டு தன்னை வேலையுண்டு இருப்பதே நன்று. எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். செலவுகளை சமாளிப்பீர்கள். கணவன் மனைவி ஒற்றுமை குறைய வாய்ப்பு இருக்கிறது. மிதமான தினமே. அன்பார்ந்த தனுராசி நேயர்களே, சகோதர ஒற்றுமை குறையும். தொழிலாளர் ஒற்றுமையும் குறையும். கணவன் மனைவி அந்யோன்யம் பரவாயில்லை. வெளி உலகத்தில் படும் பொழுது சற்று கவனம் தேவை. தாயாரின் ஆரோக்கியம் கவனத்தில் கொள்ள வேண்டும். வீண் வார்த்தைகள் தவிர்ப்பது நன்று. உழைப்புக்கற்ற ஊதியம் இல்லையே என்று சில நேரத்தில் ஏக வேண்டியிருக்கும். மொத்தத்தில் சுமாரான தினமே. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, தொழிலாளர் ஒற்றுமை குறையும். எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். தானோடு தன்னை வேலையோடு இருப்பதே சிலக்கியம். வீண் வார்த்தைகள் தவிர்ப்பது நன்று. ஆரோக்கிய குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. கவனம் தேவை. மன தைரியத்தை இழக்காமல் இருந்தால் எதையும் சமாளித்து விடலாம். சகோதர ஒற்றுமை குறையும். கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் சில நேரத்தில் தவறி போகும். ஆனால் கிடைக்கிற வாய்ப்பை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மிதமான தினமே. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, வீண் கவலைகளை விட்டொழிக்க வேண்டும். சந்திராஷ்டமம் இருக்குது, அதனால் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டும். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை. வட்டார போக்குவரத்து விதிமுறைகளை அனுசரித்து செல்வது நன்று. சகோதர ஒற்றுமை குறையும். தந்தையாரின் ஆரோக்கியத்தில் கவனித்துக் கொள்ள வேண்டும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து போவது நன்று. மிதமான தினமே. அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மன சஞ்சல்கள் வந்து போகும். வீண் அலைச்சல்கிற வாய்ப்பு இருக்கிறது. கணவன் மனைவி ஒற்றுமை பரவாயில்லை. எந்த வேலை செய்தாலும் சற்று அதிக அக்கறையுடன் செய்வது நன்று. ஏன்னா கவனம் சிதறினால் காரியமும் சிதற வேண்டும். நிதானித்து யோசித்து செய்வதால் வெற்றி எளிதில் கிடைக்கும். தொழிலாளர் ஒற்றுமை குறையும். பண விஷயத்திலும் கவனம் தேவை. மன சஞ்சலங்கள் வந்து போகும். கலைத்தில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் நன்றாக உள்ளது. வாய்ப்புகள் பணமாக்குவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். நல்ல தினமே. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.